அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இன்னைக்கு பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கூட ஃபீமேல் நேமில் நிறைய ஐடி வந்து அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஃபுல்லாக ஃபீமேல்ஸ் ஃபோட்டோ போட்டு நான் கருப்பாக இருக்கேன் எனக்கு லைக் கிடைக்குமான்னு போட்டிருப்பாங்க. நான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன் எனக்கு லைக் கிடைக்குமா, நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு லைக் கிடைக்குமா, அதே மாதிரி எனக்கு வந்து ஹஸ்பண்டு கிடையாது என் குழந்தைக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியுமா அப்படிலாம் நிறைய மாதிரி இதே மாதிரி மெசேஜ் ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட லைக் வாங்குறதுக்காக ப்ரைவேட்டாக உள்ளவங்க ஒரு 200 ஐடி இது மாதிரி ஃபேக் ஐடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஐடி 200 ஐடியுமே ஃபீமேல் நேமில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நிறைய ஐடி இதே மாதிரி வரும். ஒவ்வொன்றையும் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, எனக்கு லைக் கிடைக்குமா, நான் இந்த வேலை பார்க்குறேன் லைக் கிடைக்குமா, நான் கருப்பாக இருக்கேன் லைக் கிடைக்குமா அப்படிலாம் போட்டிருப்பாங்க. குண்டாக இருக்கேன் லைக் கிடைக்குமான்னா பார்த்தா மோஸ்ட்லி அவங்க வந்து சிம்பதி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபீமேல்ஸ் ஃபோட்டோ போட்டு சிம்பதி கிரியேட் பண்ணாங்க. இதுலேயும் சில ஃபேஸ்புக் அப்ரண்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் சூப்பராக மெசேஜ் போட்டு விடுவாங்க. சூப்பர், நல்லா இருக்குது, வாழ்த்துக்கெல்லாம் போட்டு விடுவாங்க. அவங்களுக்குலாம் தெரிஞ்சு போகிறாங்க தெரியாமல் போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஃபேக் ஐடின்னு தெரியும். இன்னொரு விஷயம், முன்னெல்லாம் ஃபோட்டோ போட்டாங்க, இப்போ வந்து ஏஐலே போடுறாங்க. 3 சின்ன குழந்தைய வச்ச மாதிரி ஃபோட்டோ வரும். வயசானவங்க நாங்கள் எனக்கு 3 குழந்தை பிறந்திருக்கு லைக் கிடைக்குமான்னு கேட்டிருப்பாங்க. நாங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணிருக்கோம், எங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க எனக்கு லைக் கிடைக்குமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ போட்டு லைக் வாங்குறது. எதுக்கு லைக் வாங்குறாங்கன்னா டாலர் சம்பாதிக்க. உங்களை ஏமாற்றி உங்களை முட்டாளாக்கி அவனை வந்து இந்த மாதிரி லைக் வாங்குவாங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, அதாவது ஒரு வயசானவங்க 3 குழந்தை வச்சுக்க ஃபோட்டோ வந்து ரொட்டீனாக வரும். வயசானவங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும், எனக்கு லைக் கிடைக்குமான்னு இருக்கும். அதேமாதிரி எனக்கு கணவன் இல்லை எனக்கு லைக் கிடைக்குமான்னு இருக்கும். நான் அந்த வண்டி வாங்கியிருக்கேன் எனக்கு லைக் கிடைக்குமான்னு இருக்கும். இது வந்து பர்டிகுலராக ஒரு குரூப் பண்ணுது. 200 எஃபி ஃபேக் ஐடி வச்சு இதை ரொட்டீனாக பண்ணுறானுங்க. உங்களை முட்டாளாக்குறாங்க, சிம்பதி கிரியேட் பண்ணி முட்டாளாக்குறாங்க. இதுக்கு நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக் அப்ரண்டிஸு இதை யோசிக்காமல் லைக் போடுறது, கமெண்ட்ஸ் போடுறது, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களை சிம்பதி கிரியேட் பண்ணி முட்டாளாக்குனா நீங்கள் அவங்களை வந்து இக்னோர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தா இக்னோர் பண்ணுங்கள்.